தன்னோட அம்மா இறந்த அடுத்த நாளே மனசில் அவ்வளோ பெயினோட சிஎஸ்கேக்காக விளையாடி இருக்காரு முகேஷ் சௌத்ரி. எல்லாருக்குமே அம்மா அப்பா ரொம்பவே ஸ்பெஷல். யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸோட அந்த லாஸ்லேருந்து குயிக்காக ரெக்கவர் பண்ணி வெளியே வர முடியாது. இதே தான் முகேஷ் சௌத்ரி அவர்களுடைய சுச்சுவேஷனாகவும் இருந்திருக்கும். ஏப்ரல் 21 அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த டைமில் கம்ப்ளீட்டாக மென்டலி பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது. பட் முகேஷ் தன்னோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த நாளே கிரிக்கெட் கிரவுண்டுக்கு திரும்ப வந்துட்டார். இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ பெயின் முகேஷ் கோத்ரோ பண்ணியிருந்திருப்பார். ஒரு பக்கம் துக்கம், இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாமே அவர் மைண்டில் வச்சுட்டு விளையாண்டுருந்துருக்காரு. இதைத்தான் ரியல் டெடிகேஷன் சொல்லுவாங்க. முகேஷ் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு டெஃபினட்டாக அவங்க அம்மா ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க லைஃப்பில் இவ்வளோ பெரிய லாஸுக்கு அப்புறம் கிரிக்கெட் ஆடி இருக்க முடியாது. அந்த மேட்ச்ல அவர் விக்கெட் எடுத்ததும் மேலே பார்த்து ப்ரே பண்ணார். ஸோ அவருடைய மைண்ட் செட், டிசிப்ளின், கமிட்மெண்ட், இது எல்லாமே ஆல்ரெடி அவர் கிரிக்கெட்ல ஜெயிச்சிட்டாருங்க. சேம் சுச்சுவேஷன் சச்சின் அண்ட் விராட் கோலிக்கும் நடந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா இவங்க எல்லாத்தையுமே நமக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் பார்க்குறேன்.